வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். ஜூன் 5 மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே நல்லூர் ஊராட்சி நடுமுடுக்கு கிராமத்தை சேர்ந்த தங்கராசு மகன் வினோத் என்பவரை அனுமந்தபுரம் கிராமத்தை சேர்ந்த தக்காளி என்கின்ற சரவணன் உள்ளிட்ட 8 பேர் கொண்ட கும்பல் கடத்திச் சென்று நீ ஒரு பறையன் எப்படி எங்களை எதிர்க்கலாம் என்று சொல்லி நேற்று ஜூன் 4 2025 மதியம் 1 மணியிலிருந்து மாலை 6:30 மணி வரை அனுமந்தபுரம் ராசாவாய்க்கால் சட்ரஸுக்கு அருகே வைத்து நிர்வாணப்படுத்தி செருப்பால் அடித்தும் இரும்பு பைப்பால் தாக்கியும் காயப்படுத்தி தலை மற்றும் வயிற்றில் மிதித்து அடித்து துன்புறுத்தி இடுப்பிலும் கழுத்திற்கு கீழும் காயம் ஏற்பட்டுள்ள நிலையில் உயிருக்கு பயந்து அங்கிருந்து தப்பித்து ஓடி 108 ஆம்புலன்ஸ் மூலம் சீர்காழி அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தகவலறிந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் பி. சீனிவாசன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் ஜி. ஸ்டாலின், எஸ். துரைராஜ், கொள்ளிடம் ஒன்றிய செயலாளர் கே. கேசவன், சீர்காழி ஒன்றிய செயலாளர் அசோகன், தீண்டாமை ஒழிப்பு முன்னியின் மாவட்ட செயலாளர் சி. மேகநாதன், டிஃபி மாவட்ட செயலாளர் அறிவழன் உள்ளிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பாதிக்கப்பட்ட இளைஞர் வினோத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். நமது ரெட் நியூஸ் செய்தியாளர் ஜி. கே. ராஜீவ், பெருமா மணிவண்ணன், செம்மங்குடி ஸ்டாலின் ஆகியோர் குழுக்களுடன் சென்று விசாரித்தபோது ஜூன் 1, 2025 அன்று கடைக்கன் விநாயகநல்லூர் அருகே தனது நண்பர்களான நல்லூர் பாவட்டமேடு ரவிவர்மன் மற்றும் பில்படுகை வினோத் ஆகியோரை அனுமந்தபுரம் தக்காளி சரவணன் தாக்கியதாகவும் அதனை நரிமுடுக்கு கிராமத்தை சேர்ந்த வினோத் தடுத்ததாகவும் கூறினார். இதனால் உன்னை அடித்தால் உன் நண்பர்கள் வருவார்கள் என்று தன்னை கடத்தி சென்றதாக கூறுகிறார். இதற்கு முழு காரணம் ஆச்சாள்புரத்தில் PRS ஏஜென்சியின் உரிமையாளர் சரவணனும் அவருடைய கடையில் வேலை செய்கின்ற தக்காளி என்கிற சரவணன் மற்றும் காளிதாஸ் உள்ளிட்ட 8 பேர்தான் காரணம் என்கிறார் பாதிக்கப்பட்ட வினோத். சார், என் பேர் வினோத். நான் நரிமுடுக்கு நான் நேற்று ஒரு கரெக்டாக நரிமுடுக்கு ஆரப்பள்ள கிராமம், நரிமுடுக்கு வில்லேஜ். நேற்று ஒரு கரெக்டாக நான் ஹேண்ட் இன் ஹேண்ட் இந்தியா ட்ரஸ்ட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன். நான் இது பில் ஒர்க் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வர வழியில் மாதான கோயில் தாண்டி அரியலூர் குளத்துக்கு அந்தாண்ட வரப்போ ஒரு 3 பேர் என்னை பைப்பால் ஆச்சிட்டு போய் அனுமந்தபுரத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு அனுமந்தபுரம் வாய்க்கால் ஓரமாக உள்ள ஒரு வாய்க்கால் கரையில் உட்கார வச்சு என்னை ட்ரெஸ் எல்லாம் அவுத்து விட்டு ஒரு 4 மணி நேரமாக அடித்தாங்க. நேற்று அடித்து என்னை பரப்பையில் உங்களுக்கு இவ்வளோ திமிரா அப்படின்ட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க. நேற்று நான் போதையிலேருந்துனால நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க, இப்போ நீங்கள் போதையில் நாங்கள் இப்போ தெளிவாக இருக்கிறோம், இப்போ நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னாங்க. நான் என்னன்னு கேட்க போக அது 2ஆம் தேதி 1ஆம் தேதி மே மாதம் 1ஆம் தேதி ஜூன் 1 நடந்த பிரச்சனை அதை கொண்டுட்டு 4ஆம் தேதி கொண்டு என்ன அடித்தாங்க. 1ஆம் தேதி என்ன நடந்ததுன்னா, 2 பசங்க எங்கள் ஊர் பக்கத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே அந்த கடைக்கநல்லூருங்கிற கிராமத்தில் உட்காந்துருந்தாங்க. அப்போ இந்த தக்காளி சரவணங்கிறவர் அவனை அந்த பையனை 2 பேரில் அடிச்சுட்டு இருந்தார் போதையில். நான் போயிட்டு ஏன் அடிக்கிறீங்க, போதையில் இருக்க பையனை அடிக்காதீங்க இன்னும் பிடிச்சி தடுத்து விட்டுட்டு அவருக்கு எங்கேயோ கன்னத்தில் கீரல் விழுந்துருச்சு. அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, கன்னத்தில் கீரல் வந்திருக்கு நீனு காரணமாக தான் இருப்பேன்னு சொல்லி நேற்று அந்த பசங்களை செயின் எதுக்கு நீ போட்டிருக்க, பறவைகளுக்கு என்ன செயின் அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த 2 பசங்களை. அதை நான் பார்த்துட்டு இருக்கப்ப நான் போய் தடுத்து தான் விட்டேன். அந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு அந்த ஒரு பகையை வச்சுக்கிட்டு நேற்று 4ஆம் தேதி நேற்று கொண்டுட்டு அந்த 2 மணிக்கு ஆச்சிட்டு போயிட்டு அனுமந்தபுரம் கரையில் அடித்தாங்க. பகல் 2 மணிக்கு அடித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் அழுத்திட்டு உங்களுக்கு இந்தமாரி இவ்வளோ திமிர் இருக்கா, கக்கத்தில் சட்டையை எடுத்து வச்சுக்கோ அப்படின்னாங்க. இந்த கக்கத்தில் பேண்ட் பெல்ட்டையும் வச்சு கக்கத்தில் வச்சுட்டு இருந்தேன். அப்போ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோவும் வீடியோ எடுத்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே PRS கடையில் PRS ஆச்சலபுரத்தில் PRS சரவணன் ஒருத்தர் இருக்காரு. அவரு கடையில் வேலை பார்க்குறவங்க தான் எல்லாருமே. அவர் கடையில் எல்லாருமே வேலை பார்க்குறவங்க தான். அவங்க தான் ஃபுல்லாக நேற்று எல்லா பிரச்சனைக்கும் காரணமே அவங்க தான். அடித்தது எல்லாமே அவங்களோட ஆட்கள் தான். அவங்க தான் காரணம்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா இந்த டிரைவர்ஸ் எல்லாமே அவர் கம்பெனியில் வேலை பார்க்குற டிரைவர்ஸ் தான். நான் பார்த்துருக்கேன். அவங்க செல்லி வைக்கிறது எல்லாருமே அவங்களோட தான். ஃபுல்லாக டிராக்டர் டிரைவர், லாரி டிரைவர், ஃபுல்லாக அவங்களோட கம்பெனியோட லாரி டிரைவர். சில பேர் ஃபுல்லாக அடித்து இங்கே முதுகில் அடித்தாங்க, நெஞ்சத்தில் அடித்தாங்க, அதுக்கப்புறம் வயிற்றில் உதைச்சாங்க, அப்புறம் முதுகில் பைப்பால் அடித்தாங்க. முதுகில்
ஃபுல் அண்ட் பைப்பு ஃபுல் அண்ட் ஃபுல்லுன்னு அடித்தாங்க பைப்பால். இப்போதைக்கு 4 மணி நேரம் போகல. டாக்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் இதுங்க ஜீனியும் தண்ணி சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்குனாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து அடித்தாங்க, இதில் அடித்து கீறி விட்டாங்க, கீறி விட்டாங்க. அதுக்கப்புறம் காதில் அடித்து காது ஃபுல்லாக வீங்கிடுச்சு, நேற்று ஃபுல்லாக வீங்கிடுச்சு. ஒரு இந்த ஹெட்டு மட்டும், லெஃப்ட் ஹெட் மட்டும் அப்படியே அப்செட் ஆகி இருக்குது. இது வரைக்கும் அப்படியே சரியாக விழல, அப்படியே காதை வந்து அப்படியே இதாக சைலண்டாக இருக்குது எனக்கு சைடில். அது பைப்பால் அடித்தாங்க, பைப்பால் அடித்தாங்க, காதால் உதைச்சாங்க. இரும்பு பைப் காலால் வந்து எட்டி உதைச்சாங்க. ஒருத்தர் இரும்பு பைப்பு, ஒருத்தர் பிவிசி பைப் வச்சிருந்தாரு. ஜெல்லியெல்லாம் வைக்கிற அவர் பிஆர் சரவணன். வேலை பார்க்குறாரு. அவர் வந்து ஓனர் அவங்கள்ட்ட வேலை பார்க்குற பசங்க இவங்க எல்லாம். நேரடி ஏதோ பிஆர்எஸ் சரவணன் உங்ககிட்ட வந்து ஏதோ பேசி ஏதோ ரொம்ப பண்ணிருக்காரு, எதுவுமே அது தொடர்பு பண்ணி மிரட்டிருக்காரு. அப்படி ஏதோ ஃபோன்ல வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டாராம், இது மாரி இந்த பையன் வந்து அடிச்சானா அப்படி என்ன கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கேட்டாரான். என் ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா, இதுமாரிலாம் அந்த பையன் நல்ல பையன், எந்த ஒம்புக்குமே போக மாட்டான், அவனுக்கு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் என்னன்னா, நான் அடிச்சுட்டு தான் நான் அதுக்கப்புறம் பார்த்துப்பேன், நான் போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், என் போலீஸ் மச்சான் தான், இன்ஸ்பெக்டர் தான் மச்சான் தான், நான் அவன்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் என்ன மச்சான், ஆமாம் கொள்ளிட மச்சான், நான் இன்ஸ்பெக்டர் ராஜாவா வந்து மச்சான், நம்ம அவருக்கு பிஆர்எஸுக்கு நான் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவனை அடிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நேற்று கேள்விப்பட்டது என்னன்னா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட இன்னொரு அந்த 2 பசங்கள்கிட்ட அதில் ஒரு பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கு அது ஒரு பையனோட அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, இவர் வந்து பரப்பயல்கிட்ட அடி வாங்கிட்டு நீ உள்ள வேலைக்கு வரக்கூடாது, நீ எப்படி இருந்தாலும் நீ எப்படி பரப்பசங்களை அடிச்சுட்டு நீ உள்ள வந்த, பரப்பயல்கிட்ட அடி வாங்கிட்டு நீ உள்ள வரக்கூடாது, நீ அவனை அடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சரவணன் என்ன சொல்லியிருக்காரு. அதை வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் ஃப்ரெண்டு மூலியமா நான் இப்போ தெரியப்படுத்திக்கிட்டேன். ராஜா இன்ஸ்பெக்டர் மச்சான்னு சொல்லி யாரு சரவணன் சொன்னாரா, வேற சரவணன் சொல்லியிருக்காரு. அந்த 2 பேரும் அடிச்சு நீங்க தடுத்து விட்டீங்களே, அப்ப நீங்க உங்ககிட்ட நீங்க தடுத்துக்கும் போது அந்த 2 பேரும் எதுக்கு அடிச்சாங்க? அந்த 2 பேருமே, அந்த 2 பேர்ல ஒரு பையன் வந்து பையன் நிக்காம செயின் போட்டிருக்க, இல்ல செயின் தங்க செயின் போட்டிருந்தாங்க. செயின்ல ஏதாவது இருந்துச்சா? செயின்ல வந்து அறுத்து விட்டாங்க. இல்ல செயின்ல ஏதாவது அடையாளம் இல்ல, நம்ம தங்க செயின் மட்டும் நம்ம இந்த பையன் போட்டிருந்தாப்புல, அது பிடிச்சி அறுத்துட்டு இதுமாரி பரப்பல்களுக்கு செயின் தேவையா அப்படின்னு போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டு இதுமாரி அடிக்க ஆரம்பிச்சோன்னா யாரு கழுத்துல 2 பேர்ல யாரு கழுத்துல? ரவிவர்மன் கழுத்துல. பவுட்டமேடு பையனை கழுத்துல செயின்ல இருந்தது, அதை அறுக்க போய் மாரி பிரச்சனை. அவங்க இந்த 2 பேரை கொண்டு போனாங்கல்ல, அந்த பரப்பையனுக்கு எதுக்கு செயின் சொல்லி அடிச்சது யாரு? அடிச்சது வந்து தக்காளி சரவணன். தக்காளி சரவணன் பேர் என்ன பேரு? அவன் பேர் முழு பேரு தக்காளி சரவணன். அனுமந்தபுரம் தக்காளி சரவணன். இன்னும் கூட இருந்தது யாரு? கூட இருந்தது வந்து அப்ப வந்து இவன் மட்டும் தான் இருந்தாப்புல, தக்காளி சரவணன் மட்டும் தான் இருந்தாப்புல. நேத்து தெரியாது, எனக்கு தெரியல, இதுக்கு வந்தாகணும்னு சொல்லி நேத்தி ஃபுல்லா என்ன உட்கார வச்சு அடிச்சாங்க. இதுக்கு நேத்தி அடிக்கும்போது எத்தனை பேர் இருந்தாங்க? நேத்தி அடிக்கிறப்ப கிட்ட ஒரு 8 பேர் இருந்தாங்க. 8 பேர் இருந்தாங்க. 8 பேர் பேர் தெரியுமா? 8 பேர்ல எனக்கு இப்போதைக்கு 2 பேர் தான் தெரியும். தக்காளி சரவணன், அப்புறம் வந்து காளிதாஸ். பாய்க்கெல்லாம் முகம் தெரியாது. லோக்கல் தெரிஞ்ச நபரால வெளியூர் போறாங்க. எல்லாருமே வந்து பிஆர்எஸ் கடையில் ஒர்க் பண்ற பசங்க தான் 8 பேருமே. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றியத்தில் வினோத் என்கின்ற பிஇ மெக்கானிக் படித்த ஒரு இளைஞர் சாதி வெறியின் பெயரால் தாக்கப்பட்டிருக்கிறார். சாதி வெறியர்களால் தாக்கப்பட்ட வினோத் தற்போது சீர்காழி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். ஜூன் 1ஆம் தேதி மாலை அவருடைய நண்பர்கள் 2 கடைக்காநல்லூர் அருகே ஒருவர் அடித்து கொண்டிருப்பதை அந்த வழியாக இவர் வினோத் சென்றவர் பார்த்துவிட்டு தன்னுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு அடிக்கக்கூடாது என்று போய் தடுத்திருக்கிறார். அடித்தவர் மேலே அவர் கன்னத்தில் கீறி இருக்கு. அவங்க 2 பேரும் போதையில் இருக்காங்க, இப்போ அடிக்காதீங்க, எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த சம்பவம் 1ஆம் தேதி நடந்திருக்கு. நேற்றைய தினம் தடுத்த வினோத்தை வீட்டுக்கு சென்று மிரட்டி அவரை அங்கிருந்து கடத்தப்பட்டு, அது என்ன ஊருப்பா, அனுமந்தபுரத்திற்கு அவர்களுடைய ஊருக்கு கொண்டு செல்கிறார்கள். அங்கு கொண்டு போய் ஒரு வாய்க்காலில் அவரை நிர்வாணப்படுத்தி, ராசா வாய்க்காலில் நிர்வாணப்படுத்தி
எட்டு பேர் அவரை அடிக்கிறாங்க. அந்த சம்பவம் ஏன் நடந்ததுன்னு சொன்னா, அந்த தலித் இளைஞர்கள் கழுத்துல தங்க செயின் போட்டிருக்காங்க. பறையர்களுக்கெல்லாம் எதுக்குடா தங்க செயின்னு சொல்லி அந்த செயினை அறுக்கிறாங்க. இந்த சம்பவம் வந்து 1ஆம் தேதி நடக்குது. இதை தட்டி கேட்ட வினோத்தை நேற்று தினம் கடத்தி கொண்டு போய் கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள். அவரை நிர்வாணப்படுத்தி பைப்பால் அடிச்சிருக்காங்க, நெஞ்சில உதைச்சிருக்காங்க. அவருடைய சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறோம். அவர் காலையிலிருந்து யூரின் வரல, இப்போ அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். எனவே தலித் என்ற காரணத்திற்காக இப்படி இளைஞர்கள் சாதி வெறியால் தாக்கப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த சாதி வெறி தாக்குதலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. உடனடியாக மாவட்ட காவல்துறை உரிய வழக்குகளின் கீழ் பதிவு செய்யப்படணும். ஒன்று தலித் அட்ராசிட்டி பிசிஆர் வழக்கு பதிவு செய்யணும். அந்த இளைஞரை கடத்தியிருக்காங்க, வீட்டில் போய் மிரட்டியிருக்காங்க. எனவே கடத்தல் உள்ளிட்ட வழக்குகளில் அவருங்க செக்ஷன் பதிவு பண்ணணும். கொடூரமான ஆயுதங்களால், அதாவது இரும்பு பைப்பால் தாக்கியிருக்காங்க. அப்போ இதில் வந்து ஆர்ம்ஸ் ஆக்ட் உட்பட நம்முடைய காவல்துறை வழக்கு பதிவு செய்யணும். மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் இப்படி ஒரு சாதிய மோதலை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் வந்து ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்த வேண்டும். எனவே ஜனநாயக அமைப்புகள் இதுக்கு முன் வரணும், இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சிடணும் உடனடியாக. இல்லை என்றால் இது ஒரு சாதிய பிரச்சனையாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது நான் கருதுகிறோம். எனவே கொள்ளிடம் காவல்துறை உரிய நடவடிக்கையில் விரைந்து இதில் எடுத்து செயல்படணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். பாதிக்கப்பட்ட வினோத் பூர்ண குணமடையணும், அவருக்கு வந்து நிவாரணம் என்பது கிடைக்கணும், உரிய நிவாரணம் கிடைக்கணும். அவர் தான் அந்த குடும்பத்துக்கு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரே நபர். எனவே இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அரசு பரிசீலனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேவைப்பட்டால் அரசு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இதனை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் இதர ஜனநாயக அமைப்புகளும் இணைந்து இதை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இதை கண்டித்து நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்த நேரிடும் என்று இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். தாக்குதலில் ஈடுபட்ட அந்த சாதி வெறியர்கள் கொள்ளிடம் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் என்று சொல்லுகிறார்கள். ஆச்சால்புரத்தில் ஒரு நிறுவனத்தில், அவருடைய நிறுவனத்தில் PRS என்று சொல்லக்கூடிய ஒரு சரவணன் என்ற தக்காளி சரவணன் என்று சொல்லுகிறார்கள். அது என்ன உரிய விசாரணை நடத்தணும் காவல்துறை. எனவே அவர்கள் முழுவதும் கைது செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டாலின், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மயிலாடுதுறை மாவட்ட செயற்குழு உறுப்பினர்.